ஹாய் வெல்கம் டு ஆல். நம்ம இந்த கிளாஸில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து பானி ஸ்டிச் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம பெரிய பெரிய ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் நிறையாவும் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன் இந்த கிளாஸில். இப்போ நம்ம நார்மலாக ஃப்ரீயாகவே வந்து இதை வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் எப்படி போடுறேங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நார்மலாக நான் ட்ரா பண்ணுறதுனால தான் கவனிங்க. இது வந்து அப்படியே ஒன்று ஒன்றும் ரொம்ப நெருக்கமாக போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் அனுப்பிடுங்க. ஓகேவா? இமேஜ் இந்த வந்து நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவும் இன்னொரு மெத்தடில் எப்படி போடுவாங்க அப்படின்னா, சில பேர் வந்து இந்த எம் மாரி பார்த்தீங்கன்னா, இந்த எம் மாரி டபிள்யூ மாரி மாற்றி மாற்றி போடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கிடையாது. ரைட் மெத்தட்னா நான் ஃபஸ்ட்டு போட்டு காட்டினேனே அதுதான். இது வந்து ராங் மெத்தடு. இப்படி வந்து நம்ம போடவே கூடாது. ஓகேங்களா? நான் முன்னாடி சொன்ன மாரி ஃபஸ்ட்டில் நான் போட்டு காட்டினேனே அந்த மெத்தடில் நீங்கள் வந்து நல்லா ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்து எப்படி உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நார்மலாக செயின் போடுவோம்ல, அந்த செயின் ஸ்டிச்சையே குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக போட்டு கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து போடுங்க. எல்லாருக்கும் அந்த ஷேப்பில் கரெக்டாக வராது. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஷேப்லேயே கரெக்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவும் ப்ராக்டிஸாகவும் ஆகும். இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கனால ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. அதனால சிரமம் பார்க்காம நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேளுங்க. அதை நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நான் எப்படி போகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் சம்டைம் நான் வந்து கொஞ்சம் விரிஞ்சா மாரி போட்டிருந்தாலும் நீங்கள் கரெக்டாக போடும்போது கொஞ்சம் நெருக்கமாக போட பழகிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக அதே ஷேப்பில் போடுற மாரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காய்ச்சிருக்கேன். இது வந்து இப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்காம தான் தோணும். இதை வந்து ஒரு ஷேப்குள்ளே உங்களுக்கு வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இதில் வரைஞ்சிட்டு நான் இப்போ எப்படி ட்ரா பண்ணுறேங்கிறத மட்டும் நல்லா கவனிங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் இதோட கொஞ்சம் குட்டியாக போட்டாலும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எந்த அளவுக்கு உங்களால் நெருக்கமாக வரைய முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஷேப்பில் இல்லாமல்
நார்மலா ஒரு நெக் நெக்கு வரைஞ்சிக்கோங்க. நெக் வரைஞ்சிட்டு, அதில வந்து நீங்க எனக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் நெக் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து அந்த ப்ளவுஸோட இத மார்க் பண்ணி, எனக்கு வந்து அதில நீங்க வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங்க வந்து எனக்கு ட்ரா பண்ணி நீங்க இமேஜ் பண்ணி அனுப்புங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல்லாம் இருக்குங்கிறனால, நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் சின்ன சின்னதா தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் குடுக்க போறேன். எப்படின்னா டிசைன் வந்து. அதனால அதுக்குன்னு நீங்க வந்து அலட்சியமா இருக்கவும் வேணாம். நீங்க எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நீங்க ரெடி ஆகணும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு அதில எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். ஓகேவா? இந்த வாட்டர் ஃபில்லிங் நீங்க நெறைய விஷயத்துல நான் சொன்ன மாரியே நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. இத நம்ம சொன்ன மாரி, நீங்க ஒரு நெக் டிசைன்ல மட்டும் வரைஞ்சு எனக்கு அனுப்பிச்சா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்ட்ல வந்து நார்மலா ட்ராயிங் வரைஞ்சி, அதுக்கப்புறம் நீங்க வந்து இதில கிளாத்ல நீங்க டிசைன் வரைஞ்சதுக்கப்புறம், நீங்க வேணா ஸ்டிச் வந்து போடலாம். இப்ப நான் இதில கொஞ்சம் விலக்கி போட்டுட்டேன். நீங்க கொஞ்சம் நெருக்கமா போட பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ப இப்ப போட்டு முடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் என்ன அப்டின்னா, நம்ம சொல்லியிருந்தேனே, நெக் டிசைன் வரைஞ்சி, அதில வந்து எனக்கு வந்து ட்ரா பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னேனே, அதுதான். நீங்க வந்து கிளாத்ல அது வரைய வேணாம். ஒரு நார்மல் நோட்ல நெக் டிசைன் வரைஞ்சிட்டு, அதில நீங்க எனக்கு அந்த வாட்டர் ஃபில்லிங்க வந்து குடுத்துட்டு, அது எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு இமேஜ் அனுப்பிட்டுங்க. ஓகேவா? அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்ச பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக, உங்களுக்கு புடிச்ச ஒரு நார்மல் டிசைன் சூஸ் பண்ணி, அதில நீங்க வாட்டர் ஃபில்லிங்க வந்து நீங்க வந்து ஸ்டிச் போட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? இது வந்து இப்போதைக்கு போதுமானது. நீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.